வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். நம்ம கிச்சன்ல பார்க்க போகிறது கோவக்காய் பொரியல் தான். அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். 4 கிலோ போல் நான் கோவக்காவை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப் தக்காளி, 1 கப் வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, சீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கல்லுப்பு, மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள். இப்போது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ அதை நான் கட் பண்ணிக்க போகிறேன். சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம நீல வாக்கில் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், சீக்கிரமாகவே நம்ம கட் பண்ணி முடிச்சிடலாம். இது சுகருக்கெல்லாம் ரொம்பவே நல்லது, எல்லாருமே சாப்பிட்லாம். ஓகே, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது கட் பண்ணும்போது வந்து வெள்ளையாக தான் இருக்கும். இது வந்து பழுத்து இருக்கு, பரவாயில்ல, பழுத்து இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான், நம்ம கட் பண்ணியாச்சு. இதை இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான். இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, சீரகம் போட்டிருக்கேன். அது ரெண்டும் பொரியணும். அதில் 4 காஞ்ச மிளகாவை சேர்த்துருக்கேன். பூண்டு, கருவேப்பிலை போட்டிருக்கேன். இது நல்லா பொரியணும். கூட 1 கப் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா வதங்கியாச்சு. இதில் 1 கப் தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தக்காளி நல்லா வதங்கணும். இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காவை நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா. நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற போகிறதில்ல, இதுலேயே தான் வேக போகுது. அவ்வளோதான், இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். ஒரு 20 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராகவே வந்திருக்கு கோவக்காய் பொரியல். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதை சூடாக சர்வ் பண்ணலாம். வாவ், சூப்பராகவே வந்துருச்சு. இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.